அடுத்து பார்க்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். ஸோ செவ்வாயை பற்றியும் சனிக்கு ஈக்குவலண்டான பயம் இல்லை செவ்வாய் பற்றின புரிதல் இல்லாத தன்மை நிறைய மக்களுக்கு இருக்குது. செவ்வாய் அப்படின்ற கிரகத்தை பற்றி நம்ம வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. செவ்வாய் ரொம்ப சிம்பிளாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய பிறப்பின் லட்சியம் செவ்வாய். இந்த பிறவியில் நம்ம ஒரு லட்சியத்துக்காக பிறந்திருக்கோம் இல்லைங்களா? அந்த லட்சியத்தை எடுத்து சொல்லக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். மோட்டிவ் இல்லை காரணம்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஆத்மா ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தன்னிச்சையா இந்த விஷயத்தை வந்து நம்ம இந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு லட்சியத்தோட இந்த பிறப்பை வந்து எடுத்திருக்கோம், இல்லை ஒரு காரணத்திற்காக இந்த பிறப்பை வந்து எடுத்திருக்கோம். அந்த லட்சியத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். செவ்வாய்ன்ற ஒரு கிரகம் இல்லைன்னா நமக்கு பிறப்புக்கான காரணமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாரும் செவ்வாய் திட்டுறோம், சனி பகவானை திட்டுறோம் இல்லையா? சனி வந்து பக்குவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் வந்து வேகமா ஓடு வேகமா ஓடுன்னு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த ரெண்டு கிரகம் இல்லைன்னா நமக்கு இங்க பிறப்பே கிடையாது இல்லைங்களா? அப்போ செவ்வாய் வந்து எந்த பாவத்துக்கு ஓனராக இருந்தாலும் சரி, நம்ம லக்னத்துல இருந்து செவ்வாய் எந்த பாவத்துக்கு ஓனராக இருந்தாலும் சரி, நம்ம லக்னத்துல இருந்து செவ்வாய் எந்த வீட்டுல அமர்ந்திருந்தாலும் சரி, அதை பிறப்பின் லட்சியமா எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பிறப்பை எடுத்திருக்கோம்னு அர்த்தம். இப்போ 9ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் பாவம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ், 9ஆம் பாவம்ன்றது வெளிநாட்டு பயணம், தொலைதூர பிரயாணம். 9ஆம் பாவம் அப்படின்றது சமூக மதிப்பு, சமூக அந்தஸ்து, இதெல்லாம் 9ஆம் பாவம். இதை அடையிறதுக்காகவே அவர் இந்த பிறவி எடுத்திருக்காருன்னு அர்த்தம். யாரு எதை விட்டு கொடுக்க சொன்னாலும் அவரால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆன்மா பிறப்பு எடுத்ததே அந்த ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான். ஒருத்தர் பிறப்பு எடுக்கிறதுக்கு பல வந்து அந்த பிறப்புல வந்து அவருக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கலாம். ஆனா மோட்டிவ்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? மோட்டோன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மோட்டோவே உங்களுக்கு வந்து செவ்வாய் தான். செவ்வாய் இல்லைன்னா அந்த ஜாதகத்துக்கு வந்து மோட்டோவே கிடையாது. செவ்வாய் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப செவ்வாய் வந்து 8ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா, போன ஜென்மத்தில் தன்னுடைய ஆயுள அவர் வந்து திருப்திகரமா வாழல. இந்த ஜென்மத்துல ஆயுசு முழுக்க உருப்படியா ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே அந்த உயிர் வந்து ஜனனம் எடுத்திருக்குன்னு அர்த்தம். 8ஆம் பாவம்ன்றது ரகசியம், 8ஆம் பாவம்ன்றது அமானுஷ்யம். அமானுஷ்யம் சார்ந்த விஷயத்தையோ ரகசியம் சார்ந்த விஷயத்தையும் கட்டவிழ்க்கிறதுக்காகவே இந்த பிறவியை அவர் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். 8ஆம் பாவம்ன்றது ரிட்டையர்மெண்ட், 8ஆம் பாவம்ன்றது செட்டில்மெண்ட். ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் செட்டில்மெண்ட்டுக்காகவும் அந்த அந்த விஷயத்தை பிளான் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவருடைய இலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கு வந்து அதை நோக்கியே இருக்கும். அவரு வந்து அவருடைய லக்னம் எதுவா வேணாலும் இருக்கலாம், அவருடைய ராசி நட்சத்திரம் எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவருடைய இலக்கு சுத்தி அந்த பாவத்துக்குள்ளேயே இருக்கும். செவ்வாய் எந்த பாவத்துல அமர்ந்தாலும், இப்ப செவ்வாய் வந்து 4ஆம் பாவத்துல அமருது அப்படின்னா படிப்பை லட்சியமா வச்சே அந்த ஆத்மா வந்து இந்த உலகத்துல ஜனனம் எடுத்திருக்குன்னு அர்த்தம். இல்ல வீடு மனை வாகனம் சொத்து சுகம் அந்த விஷயத்தை அடையணும்ன்றத லட்சியமா வச்சே அந்த ஆத்மா வந்து இந்த உலகத்துல ஜனனம் எடுத்திருக்குன்னு அர்த்தம். 4ஆம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு. அதுல எந்த காரகத்துவத்துக்கு வேணாலும் அந்த அந்த ஜாதகருடைய மோட்டோவா இருக்கலாம். ஆனா அது சார்ந்த விஷயத்தை மோட்டிவா வச்சுதான் அவர் இந்த பர்த் எடுத்திருப்பாரு. இது செவ்வாய் எந்த வீட்டுல அமர்ந்திருந்தாலும் சரி, செவ்வாய் எந்த வீட்டுக்கு ஓனரா இருந்தாலும் சரி. செவ்வாய்க்கு சொந்தமான வீடு வந்து 2 வீடு, ஒன்னு வந்து விருச்சிகம், இன்னொன்னு மேஷம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகம் போட்டோம். இந்த ஜாதகத்துல வந்து மிதுன லக்னம் உதாரணம். இவர் வந்து ஒரு மிதுன லக்ன ஜாதகர். இந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு 6ஆம் பாவம் வந்து விருச்சிகமா வந்து அமைஞ்சிருச்சு. 11ஆம் பாவம் ஆகிய மேஷம் வந்து செவ்வாயினுடைய வீடு அமர்ந்துருச்சு. 11ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் பாவம் எதிரி. ஃப்ரெண்ட்ஸுக்கும் எதிரிக்கும் செய்ய வேண்டியதை திருப்பி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இவர் இந்த பிறப்பே எடுத்திருப்பாரு. 6ஆம் பாவம்ன்றது காம்படிஷன். 6ஆம் பாவம்ன்றது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், போட்டி தேர்வு, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? பரீட்சைன்னு இல்ல காம்படிஷன் அல்லது தேர்வுன்னு வந்துருச்சுனாலே அந்த விஷயம் வந்து 6ஆம் பாவத்துல கவர் ஆயிடும். அப்போ போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பிறவி எடுத்திருக்காரு. எல்லா விஷயத்திலும் ஒரு போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவருடைய அந்த நோக்கம், உள்நோக்கம் போட்டியை நோக்கியே போயிட்டு இருக்கும். அது வெளியில தெரியவே தெரியாது. ஏன்னா அது பிறப்பின் இலக்கு. 11ஆம் பாவம்ன்றது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறவங்களே அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த ஜாதகத்துக்கு இருக்கும். வெளியே தெரியவே தெரியாது.
ஏன்னா அது வந்து அவருடைய பிறப்பின் லட்சியம். செவ்வாய் எந்தெந்த பாவத்தில் அமர்ந்தாலும் சரி அந்த பாவத்தை பிறப்பின் லட்சியமாக வச்சுதான் அந்த ஜாதகர் அமர்ந்திருப்பார். ஆனா செவ்வாய்க்கு இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா, ஜாதகரும் சரி அந்த பாவமும் சரி எந்த விஷயத்தையும் உடனே செய்யணும்னு கேட்கும். ஏன்னா செவ்வாய் வந்து அவசரம். செவ்வாய் வந்து அளவுக்கு அதிகமான வேகம். இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே. 7ஆம் பாவம்ன்றது யாரு? பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவன், ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவி. இப்போ இது ஒரு ஆணின் ஜாதகம்னு கற்பனை பண்ணிப்போம். அவருக்கு 7ஆம் பாவத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இப்போ எடுத்த உடனே இவர் வெளியில இருப்பாரு. போன்ல இவருக்கு வந்து போன் வரும், வீட்டுல இருந்து போன் வரும், இல்ல ஒய்ஃப் வேற ஏதாவது இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து போன் வரும். இந்த மாதிரி குழந்தைய வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும். அவர் என்ன சொல்லுவார்? மீட்டிங்ல இருக்கேன், நான் 1 hour கழிச்சு இப்ப போகணும் அப்படிம்பாங்க. மறுபடியும் சொல்லுவாரு மீட்டிங்ல இருக்கேன், வந்தா இப்ப வாங்க, இல்லைன்னா நீங்க வரவே வேணாம்னு கட் பண்ணி போனை வச்சிருவாங்க. இவர் எந்த கேள்வி அவங்க மனைவி கிட்ட இருந்து வந்தாலும் இவர் உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா இவர்கிட்ட அடுத்து அந்த கேள்வியை கேட்கவே மாட்டாங்க, வச்சிருவாங்க, பிடிவாதத்தில் போனை வச்சிருவாங்க. ஏன்னா செவ்வாயினுடைய பிடிவாதமே எனக்கு ஒரு விஷயம் வேணும், இப்பவே வேணும். அந்த இப்பவே வேணும்ன்ற அந்த பிடிவாதம் மட்டும் அந்த ஜாதகர் சமாளிக்க பழகிட்டாரு அப்படின்னா செவ்வாயை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் செவ்வாய் தோஷம். செவ்வாய் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அது பிடிவாதம் பிடிக்கும். அந்த பாவத்தை ஒட்டி இவரும் பிடிவாதம் பிடிப்பார். இப்போ இதே ஜாதகர் லக்னத்துல இருந்து 7ல செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 7ஆம் பாவம்ன்றது யாரு? வெகுஜன தொடர்பு. 7ஆம் பாவம்ன்றது நம்ம வந்து யாரை மீட் பண்ண போறோமோ அந்த நபர் இல்லையா? இப்ப இவரு அந்த நபரை போய் சந்திக்கணும், அந்த நபர் வந்து பிஸியா இருக்காரு, 2 நாள் பிஸியா இருக்காருன்னா இப்பவே போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த பாவம் சார்ந்து மனசு வந்து என்ன பண்ணும்னா அவசரப்படும், வேகமா ஓடும், கோபம். செவ்வாய் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரோ நமக்கு கோபம், ஆத்திரம் எல்லாமே அந்த பாவம் சார்ந்துதான் வரும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மேக்ஸ் வந்து புரியல, இல்ல ஏதாச்சும் புக்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா புரியல, இல்ல படிக்கிற படிப்பு வந்து மண்டையில ஏறல அப்படின்னா சில பேர் புக்கை எடுத்து தலையில அடிச்சுப்பாங்க. தன்னைத்தானே வந்து காயப்படுத்திக்குவாங்க, இல்ல அக்ரெசிவா நினைப்பாங்க, பயங்கர அக்ரெசிவா ஒரு சாடிஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. யார் யாருக்கெல்லாம் 4ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் படிப்புன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அக்ரெசிவா பார்ப்பாங்க. அவங்க படிப்புன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு வித்தை வந்து மறுக்கப்பட்டிருக்குன்னா பயங்கரமான கோபம் வரும் அவங்களுக்கு. செவ்வாய் எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த பாவத்தை ஒட்டி அளவுக்கு அதிகமான கோபத்தை அந்த ஜாதகர் வந்து கடந்து போக வேண்டியது இருக்கும். அந்த கோபத்தை அவர் சமாளிக்க பழகிட்டார் அப்படின்னா செவ்வாயை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்காக செவ்வாயை ஒதுக்கிட முடியாது. ஏன்னா செவ்வாய் தான் நம்மளுடைய பிறப்பின் லட்சியம், பிறப்பின் காரணம்.